உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறோம்? அவர் சொன்ன வீட்டு அட்ரஸ் இதான். அப்ப இது இன்ஸ்பெக்டரோட வீடா? இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி தான் இருக்காங்க. என்ன சொல்ற துர்கா? அப்ப பேக்ல தாலி இருக்கிறது உனக்கு தெரியாதா? தெரியலையேம்மா. சரி இருங்க வர. மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். இது யாரோ போட்டிருந்த தாலி மாதிரி இருக்கு. இந்த தாலி எப்படி உன் பேக்குள்ள வந்துச்சு? புக்கு வாங்கும்போது அந்த புக்கு கொடுத்த பேக்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்குள்ள தாலி எப்படி வந்துச்சுன்னு தெரியலையேம்மா. ஒருவேளை தாலி போட்டு வச்சிருந்த பேக்ல தெரியாதனமா புக்க போட்டு கொடுத்துட்டாங்களோ? தெரியலையே, யாரோட தாலியா இருக்கும்? தொடாதீங்க, தயவு செய்து தாலியை தொடாதீங்க. அது என் வைஃபோட தாலி. என்கிட்ட இருந்து ஒருத்தர் தான் திருடிட்டு ஓடிட்டான். அவனை நான் துரத்திட்டு போனேன். ஆனா அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஓ, அப்படி வந்திருக்கா? இங்க பாருங்க, நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா உங்க கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. அம்மா தாலியை கொடுத்துருங்க. இந்தாங்க. என்ன துர்கா இது? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறாரு. ஐயோ, சரியான டென்ஷன் பார்ட்டிக்கா. எப்ப பாரு எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பான். ஏற்கனவே 2-3 தடவை நாங்க மீட் பண்ணி சண்டை போட்டிருக்கோம். சண்டையா? வைஃபை இறந்துட்டாங்க, அதனால்தான் இப்படி ஆயிட்டான் போல. உங்க அம்மாவோட அடையாளம் எதுவுமே என்கிட்ட இல்லையா, அதான் கண்டுபிடிக்க லேட் ஆகுது. அம்மாவோட அடையாளம் இருந்தா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீ ஒண்ணு பண்ணு. அம்மாவோட அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லு, நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவேன். சரி, நானே வரைஞ்ச அம்மாவோட டிராயிங் இருக்கு. அத உங்களுக்கு இப்ப நான் போன்ல அனுப்புறேன். அத வச்சு அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிங்க. சரி சரி, அனுப்புங்க. இதோ அனுப்புறேன்.
போட்டோ பாத்தீங்களா? ம் பார்த்தேன். அதென்ன கண்ணு வாய் மூக்கு எல்லாம் தனித்தனியா இருக்கே. அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்து டிராயிங் பண்ணேன். ஆமா அம்மா இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் கண்டுபிடிக்கிறேன். அம்மா நீங்க அம்மாவை எங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க? நான் கோவில்ல சாமி கிட்ட வேண்டிட்டு கண்ணை திறந்து பார்த்தேன். சரி, அப்போ நான் சொல்ற மாதிரி ஒண்ணு செய். நாளைக்கு அதே கோயிலுக்கு போய் அம்மாவை தேடி பாரு, கிடைச்சாலும் கிடைப்பாங்க. சரி நான் தேடி பார்க்கறேன். நான் போனை வச்சிடுறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். என்ன தேவிமா, யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் என்ன, ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? ஃபினிஷ். ஓ, வெரி குட் ரத்தங்கம். என்னமா சொல்ற அந்த குழந்தை? பாவமா, அம்மா இல்லாத குழந்தை கோயில்ல யாரையோ பார்த்துட்டு அம்மா மாதிரியே இருக்கு, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு படம் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கு. காமி, என்ன துர்கா, கண்ணு வாய் மூக்கெல்லாம் தனித்தனியா இருக்கு. அப்படியா? ஆமா, இத வச்சுக்கிட்டு அந்த குழந்தை பார்த்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த பாட்டெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே உருவமா வரையறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆள் இருக்குமா, அவங்க கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பாக்குறேன். நேரடியா மோதி பார்த்தாச்சு, அவர் அசைஞ்சு கொடுக்கல. அதனால அவரோட வீக்னஸை பார்த்து அடிக்கணும் சார். கரெக்ட். அவனோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சூர்யாவோட ஒரே வீக்னஸ் அவரோட பொண்ணு தான் சார். சொல்றா செல்லம், சாயந்தரம் ஆபீஸ்ல வேலை முடிஞ்ச உடனே அப்பா உடனடியா வீட்டுக்கு வந்துருவேன். நீ சொல்றது கரெக்ட். அப்போ சூர்யாவோட மகளை தூக்குனா சாக்லேட் கம்பெனி நம்ம கைக்கு வந்துடும். ஆமா சார், தூக்குறேன். சூர்யா கிட்ட இருந்து சாக்லேட் கம்பெனி நான் வாங்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.